ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்எம்டிசியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சி வந்து 996க்கு மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதால் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 19,900லேருந்து 35,000 வரைக்கும் சேலரி இருக்கும். போஸ்டிங் அந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 14th ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்எம்டிசி லிமிடெட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900க்கு மேலே வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா ஃபீல்ட் அட்டண்டன்ட் கேட்டகரி, மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட்லேயே வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கலு, மெக்கானிக்கலு, பிளாஸ்டரு, எலக்ட்ரிஷியன் ட்ரேடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஹெச்இஎம் மெக்கானிக்கு, ஹெச்இஎம்லேயே வந்து ஆப்ரேட்டர் கேட்டகரி, எம்சிஓ, அதுக்கப்புறம் QCA கேட்டகரிக்கெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஃபீல்ட் அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மிடில் பாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பதில், அதாவது 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஐடிஇ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட்டில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐடியில் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மெக்கானிக்கல்னால் நீங்கள் ஐடியில் வந்து வெல்டிங்கு, ஃபிட்டரு, மெஷினிஸ்ட்டு, மோட்டர் மெக்கானிக்கு, டீசல் மெக்கானிக்கு, ஆட்டோ எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிளாஸ்டர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து பிளாஸ்டரோ இல்லைனா மைனிங் மேட் சர்டிஃபிகேட்டோ ஃபஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் ட்ரேட்லேயே கிரேட் 3க்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லைனா இண்டஸ்ட்ரியல் டொமஸ்டிக் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியனுக்குலாம் வந்து பாருங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, ஹெச்இஎம் மெக்கானிக், ஹெச்இஎம் ஆப்ரேட்டருக்குலாம் நீங்கள் டிப்ளமோவில் வந்து மெக்கானிக்கல் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். எம்சிஓ கேட்டகரிக்குமே டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடிச்சவங்க எலிஜிபிள் தான். ஸோ QCA கேட்டகரிக்கெலாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லை ஜுவாலஜி முடிச்சுட்டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்தந்த போஸ்ட் வைஸாக உங்களுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டின்னு கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்கள் பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 900க்கு மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபீல்ட் அட்டண்டன்ட் கேட்டகரிக்கெலாம் 18,100லேருந்து 31,850 வரைக்கும் இருக்கும். அதே மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரி, மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட்லேயே இன்னொரு கேட்டகரிக்கும் 18,700லேருந்து 32,940 வரைக்கும் இருக்கும். மீதி இருக்கிற அந்த பிளாஸ்டர்லேருந்து எலக்ட்ரிஷியன் எல்லா ட்ரேடுக்குமே வந்து 19,900லேருந்து 35,040 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு 18, மேக்ஸிமம் 30 years வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 years வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 years வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 years வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும். ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. nmdc.co.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 14th ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு 150 ரூபா வந்து ஃபீஸ். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபீல்ட் அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு மட்டும் OMR பேஸில் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் செகண்ட் லெவலில். மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் CBT இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கிடையாது. ஸோ அந்த எக்ஸாம் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே சொல்லியிருக்காங்க இந்த சப்ஜெக்ட் வைஸாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அது வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. CBT மெத்தடில் தான் எக்ஸாம் வந்து இருக்கும். செகண்ட் லெவல் வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மார்க் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறதையுமே வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.